ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களில் அதிக மாத வருமானத்தை பெறும் வேட்பாளர்களாக திலித் ஜெயவீரவும், குறைந்த மாத வருமானம் கொண்ட வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில் 22 மில்லியனிலிருந்து ஆரம்பமாகின்றது. லஞ்சம், ஊழல் மற்றும் சொத்துக்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு வெளியிட்டுள்ள தகவலுக்கு அமைய மௌபிம ஜனதா கட்சியிலிருந்து இவ்வருட ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வர்த்தகர் திலித் ஜெயவீரவின் மாத வருமானம் 1,65,00,000 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அதிகூடிய மாதாந்த வருமானம் சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ஷ எனவும், அவரது மாத வருமானம் 13,45,000 ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது இடத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் மாதாந்த வருமானம் 4,54,285 ரூபாய் என்றும், ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச 2,95,681 ரூபாய் மாதாந்த வருமானத்துடன் இந்த பட்டியலில் 5வது இடத்தில் காணப்படுகின்றார் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மாதாந்த வருமானம் 1,80,000 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் படையின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்ரகுமார திசாநாயக்கவின் மாதாந்த வருமானம் 2,56,802 ரூபாய் என்றும், ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவின் மாதாந்த வருமானம் 3,17,780 ரூபாய் என்றும், மக்கள் போராட்ட கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நுவான் போபகையின் மாதாந்த வருமானம் 3 லட்சம் ரூபாய் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தேர்தல் ஆணைக்குழுவிடம் தமது சொத்துக்கள் மற்றும் கடன்களை சமர்ப்பிக்க வேண்டிய முதல் சந்தர்ப்பம் இதுவாகும்.